மாணிக்கம் பிள்ளை என் மாமனா? நீ அவருடைய மகனா? உங்கள் உதவியால் முன்னுக்கு வந்த என் தந்தையா உன்னை இவ்வளவு கேவலமாக பேசினார்? சுந்தர், உதவி செய்த உங்கள் குடும்பம் சோகப் புயலிலே சிக்கி தவிப்பதையும் நன்றி மறந்த என் தந்தை சுகவாழ்வு வாழ்வதையும் எண்ணும் போது என் நெஞ்சம் துடிக்கிறது. இத்தனை நாளாக இந்த விஷயங்களை எல்லாம் என் தந்தை என்னிடம் சொல்லவே இல்லை. சேகர், இந்த அளவு இரக்க குணம் படைத்த உன்னிடத்தில் விவரத்தை சொன்னார் எங்களுக்கு உதவி செய்து விடுவாய் என்று எண்ணிதான் இத்தனை நாட்களாக மறைத்து வைத்திருப்பார். உண்மையை ஒரு நாளும் மறைக்க முடியாது சுந்தர். மீண்டும் பெற்று உங்கள் குடும்பம் சந்தோஷமாக வாழ வேண்டிய ஏற்பாட்டை நான் செய்கிறேன். வா போகலாம். நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல நீ மருந்து வாங்க ஓடுன. உங்க அண்ணன் வந்து என்ன சத்தம் போடு. அண்ணன் அர்த்தம் இல்லாம உளறிக்கிட்டு இருப்பாரு. உங்க உடம்பு நல்லாக வேண்டாமப்பா. என் உடம்பு என்னம்மா, நான் இருக்கிறத விட சாகிறதே மேல். அப்பா, சதா சாகிறத பத்தியே ஜபம் செய்துகிட்டு இருக்காதீங்க. சௌக்கியமாகணும்னு சொல்லுங்க. நான் சௌக்கியம் அடைஞ்சு யாருக்கு என்னம்மா புண்ணியம்? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிற நிலைமையில இருக்கனா? இல்ல உங்க அண்ணனுக்காவது? அப்பா, காலம் முழுவதும் நான் கன்னியாவே இருந்துடுறேன். நீங்க மட்டும் கவலை இல்லாம இருந்தா போதும். கௌரி, நீ கன்னியாவே காலம் கழிச்சா ஊரும் உலகமும் சுங்குமாம்மா? ஊரும் உலகமும் ஒரு கண்ணாடி தானே அப்பா. நாம சிரிச்சா அதுவும் சிரிக்கும், நாம அழுத அதுவும் அழுவும். அப்படி நினைக்காதம்மா. வர வர இந்த ஊரும் உலகமும் நல்ல வார்த்தைய சொல்றதே இல்லம்மா. அப்பா, நான் மருந்து வாங்கிட்டு வரும்போது ஒரு அயோக்கியன் சைக்கிள்ல போற வேகத்துல மருந்து பாட்டில தட்டி வச்சுட்டு போனான். ஆனா அதே சமயத்துல இன்னொரு நல்ல மனிதர் வந்து விபரத்தை கேட்டு டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போய் பழையபடி மருந்து வாங்கி கொடுத்தாரு. இப்படி நல்லவங்களும் இருக்கத்தானே அப்பா செய்யறாங்க. கௌரி, இந்த பருவத்துல எந்த ஆண்மகனையும் நல்லவன்னு முடிவு கட்டிடாதம்மா. அப்பா, நீங்க சொன்னபடி குணச்சிலர் வீட்டுக்கு போனேன். அவர் நமக்கு நெருங்கின சொந்தக்காரர் மாதிரியே நடந்துக்கல. ஒரு கூலிக்காரனை மிரட்டுற மாதிரி என்னை வெளியே துரத்திட்டார். உங்க வார்த்தைக்காக நான் பேசாம வந்தேன். குணசீலர்னு பேர் வச்சிருக்காரே தவிர குணங்கிற வார்த்தைக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பேருக்கும் உருவத்துக்கும் பொருத்தம் இல்லாம இப்படி சில மனிதர்கள் பிறந்துடுவாங்கப்பா. ஆனா அவர் மகன் சேகர் அவருக்கு நேர் விரோதமா நல்ல இதயம் படைச்சவனப்பா. சேகர்? ஆமா ஆமா, சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் பார்த்தது. இடையில என்ன வழிமறிச்சு நடந்த விவரத்தை எல்லாம் கேட்டு உங்களை பார்க்கணும்னு. சேகர் இங்க வெளியில நிக்குது. உங்க உத்தரவு கேட்டுட்டு தான் உள்ள வருவேன்னு சொல்லுது. உத்தரவா? அட பைத்தியக்கார, சேகர் வர்றதுக்கு யாரை கேட்கணும்? அவன் வீடா செய்து போடா, போய் கூட்டிட்டு வா. கௌரி, சேகர் தாமா உனக்கு அத்தான். நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரெண்டு குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை இல்லாம போச்சு. சேகர் மட்டும் உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டான்னா சாகர காலத்திலேயாவது நிம்மதியோட சாவ. சேகர், சேகர், பாப்பா வா, இப்படி உட்கார். சும்மா உட்காரு. இந்த ஏழை வீட்டுக்கு நீயாவது வந்திய. உன்னை பார்த்ததே எனக்கு பரம திருப்தி. நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்தது, இப்ப திடீர்னு வளர்ந்துட்ட. ஆளை அடையாளமே தெரியல. மாமா, சுந்தர் மூலியமா எல்லா விவரமும் கேள்விப்பட்டேன். மாணிக்கம் பிள்ளை வீட்டுக்கு நம்ம பய போனது வாஸ்தவம் தானா? உங்களுக்கு நிரூபிக்கணும்னா சாட்சியை கைவசமே வச்சிருக்கேன். சண்டையை உண்டாக்கி குடும்பத்துல கோளாறுகளுக்கு சரியான கணக்கு. என்னடா மனோகரா தொலைத்துறோம் பயல. எவ்வளவு நெஞ்செழுத்தம்! அந்த பிச்சைக்கார பைய வீட்டுக்கு நம்ம சேகர் எப்படி போனான்? ஏன்னா பொய்யாமடி ஏண்டா போனா? எனக்கு என்னங்க தெரியும்? எப்படியா போவா? அப்படி கேளுங்க. இந்த பயலுக்கு தெரியாம இந்த வீட்டுல இருந்து ஒரு எச்சி இலை கூட வெளியில போகாது. உருவமே சரியில்லை. வென 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 பயல்.
நான் சிவனன் இருக்கேன், வம்புக்கு வராத, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னடா நீ பால்வாடி சொல்றது? என்ன? வாங்க. எங்கடா போயிருந்த? இத்தனை நாளா நம்ம குடும்ப சம்பந்தமான ஒரு பெரிய ரகசியத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தீங்களே, அதை தெரிஞ்சுக்கிட்டு வரதுக்காக போயிருந்தேன். கட்டி ஐயா, பய பதிலே ஒரு நிமிஷம் இருக்குது. நீங்க ஒண்ணும் அசராதீங்க, நெருக்கடியான கட்டம், சமாளிங்க. என்னடா உளர்ற? நான் ஒண்ணும் வளரல, உண்மையை தான் சொல்றேன். மாணிக்கம் பிள்ளைதான் என்னோட மாமாங்கிறத இத்தனை நாளா என்கிட்ட சொல்லாம தானே மறைச்சு வச்சிருந்தீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். இப்படி எல்லாம் எங்கிட்ட பேசிட்டு அந்த கழுத்து பையன் உனக்கு கத்து கொடுத்தாங்களா? யாரும் கத்து கொடுத்து நான் பேசுறது இல்ல, நானா தான் பேசுறேன். நீங்க கஷ்டப்படுற காலத்துல மாணிக்கம் பிள்ளை எவ்வளவு உபகாரம் செஞ்சார். அந்த நன்றி எல்லாம் மறந்துட்டு அவரை ஒரு தடவை கூட போய் பார்க்காம, அவருக்கு எந்த விதமான உதவியும் செய்யாம நீங்க இருந்தும் கூட அந்த நல்ல மனிதர் உங்களை பற்றி கேவலமா பேசாம, ஊரார்கிட்ட உங்களை தூற்றாம, தான் கெட்டாலும் பரவாயில்லை, உங்களோட குடும்பமாவது நல்லபடியா வாழட்டும்னு வாழ்த்துற நல்ல சொல்ல என் காதார கேட்டதுக்கு அப்புறம் தான்ப்பா பேசுறேன். ஒண்ணும் கத்துக்கிட்டு வந்து பேசல. கட்டி ஐயா, பையன் ரொம்ப மிஞ்சி போயிட்டான். தம்பி, அப்ப மகனுக்குள்ள சண்டையை மூட்டுறதுக்கு யாராரோ எதையோ சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பலாமா? மிஸ்டர் வஜ்ரம், அரவன் இது எங்க குடும்ப விஷயம், உன் கணக்க பாரு. பாத்தீங்களா? இங்க பாருடா, பெரியவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுல அநேக ரகசியங்கள் தொக்கி நிற்கும். இதை சின்ன பசங்க கண்டுக்கவே கூடாது. அதே போல பெரிய மனுஷன் சின்னத்தனமா நடக்கும் போது நாங்க சின்ன பசங்களா இருந்தாலும் உங்களை கண்டிக்காம இருக்க கூடாது. இப்ப என்னடா செய்யணுங்கிற? மாணிக்கம் பிள்ளையோட குடும்பத்தை நம்ம வீட்டோட கொண்டு ஒரு காலம் முடியாது. இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய பண உதவி செய்து அவங்க குடும்பத்தை ஆதரிக்கணும். அதுவும் முடியாது. எதுவுமே முடியலன்னா மாணிக்கம் பிள்ளையனுடைய மகள் கௌரிய எனக்கு கட்டாயமா, கண்டிப்பா, நிச்சயமா கல்யாணமே செய்து கொடுத்து ஆகணும். கௌரியா? ஆமா. உனக்கா? ஆமா. என்னடா சொல்ற? நடக்க போறத சொல்றேன். சொத்துக்கு விதி இல்லாதவன் மக உனக்கு சம்சாரமா வரணுமா? ஆமா ஆமா ஆமா. அரிசி போட உன்னை பார்க்கவே எனக்கு இருக்கமா இருக்கு. அடைச்சா போங்கப்பா, உங்க கூட பேசவே எனக்கு சங்கடமா இருக்கு. ஏதா என் வைத்தியத்தை கொட்டிக்காத. லட்சாதி பிரபு கந்தசாமியின் மகள் கமலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காடா, காத்துக்கிட்டு இருக்கா. அப்பா, லட்சாதிபதியின் மகள் கமலம், ஆனால் லட்சணம் உள்ளவள் கௌரி. பணத்திற்கு அதிகாரியாயிருக்கலாம் கமலம், குணத்திற்கே அடிமையானவள் கௌரி. கமலம் வாழ்ந்தவள், இன்னும் வாழப் போகிறவள். ஆனால் கௌரியோ தாழ்ந்தவள், தரித்திர நிலையிலே உள்ளவள். தன்னை மணக்க எவனும் முன்வர மாட்டான் என்பதற்காக தற்கொலை செய்து கொள்ள கூட தயாராய் இருப்பவள். அப்பா, ஜாஸ்தி பேசாதடா. இதான் உங்க முடிவா? ஆமா. அந்த மாணிக்கம் உள்ள மக கழுத்துல நீ தாலியை கட்டவும் கூடாது, நான் அதை பார்க்கவும் கூடாது. இதுதான் என் முடிவான அபிப்பிராயம். ஆல்ரைட், நான் பாத்துக்கிறேன். நானும் பாத்துக்கிறேன். என்ன? நான் பாத்துக்கிட்டே தானே நிக்கிறேன். நம்ம கிட்ட டச் பண்ண முடியுமா? அதானே கேட்டேன். இந்த பாக்ஸிங் பயில்வான் பன்கோட்டி வந்து நின்னா கோதாவை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமா. ஒண்ணு ரெண்டு 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 ரெண்டு. அண்ணா, என்னங்க, இவர்தான் எங்க அண்ணா. இதெல்லாம் என்னங்க? வணக்கங்க. இதான் பாயிண்ட் வந்து. ஓஹோ, அப்படிங்களா? நம்ம கிட்ட பவுலே கிடையாது. ஐயோ, இருங்க இருங்க ஐயா, இது அவுட். என்ன? அவுட் அண்ணா, அண்ணா. அவுட். ஐயோ, அவுட் அவுட். அரசு, இது என்ன ஆபத்து? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எங்க அண்ணாவுக்கு பாக்ஸிங்னா ஒரே பைத்தியம், அதனால இப்படி பழகிக்கிட்டு இருக்காரு. ஓஹோ, பழக்கத்துக்கு வர்றவங்க முகம் தான் பிடிச்சா? பயப்படாதீங்க, இது என்ன சாதாரண தட்டு. குத்து பாக்குறீங்களா? ஐயோ வேண்டாங்க, இப்பவே பல்லெல்லாம் ஆடி போய் நிக்குது. விஷயம் தெரிஞ்சா வந்திருக்க மாட்டேங்க. அண்ணா, இந்த ஊர் மிராசுதர் குணத்தில இருக்காரு, அவருடைய கணக்கு பிள்ளை மகன். இவர் பேரு ஹரி. நீங்களே சொல்லுங்க. அறிவழகங்க. அண்ணா, இன்னைக்கு என்ன ஒரு பெரிய ஆபத்துல இருந்து இவர் காப்பாத்தினார் அண்ணா. அப்படியா? ஆமா. ஐயா எங்க வந்தாரு? ஒண்ணும் இல்லைங்க, உங்க தங்கச்சி விஷயமா ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வந்த இடத்துல பேர்பட்ட மரியாதை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கலீங்க. அண்ணா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் காப்பி போட்டு கொண்டாரு. சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு. வாங்க. ஐயோ வாங்க. பயப்படாதீங்க, சும்மா தைரியமா வாங்க. நான் போறேன். அட வாங்க. உட்காரியா? இல்ல பரவாயில்ல, உட்காரு. சேகர், கற்பனையை சித்தரிக்கும் எழுத்தாளன் தன் கருத்திலே நினைத்தது எழுத்து ரூபத்திலே சரியாக வரவில்லையே என்று அவஸ்தைப்பட்டது போல, கலைக்கூடத்தை அமைத்த சிற்பியை திறப்பு விழா தினத்தன்று கூப்பிட மறந்துவிட்ட காரணத்தால் கண்களிலே நீர் தேங்கி நிற்கும் நிலையில்
ஒரு சிலை செதுக்கி வைத்தது போல அமைதியின்றி ஏன் அல்லல் படுகிறாய்? உன் சிந்தனை கடலிலே உறுதி கப்பலை கவிழ்த்து விடாதே. சுந்தர் கௌரியை காப்பாற்றுகிறேன் என்று மரணத்தோடு போராடிக் கொண்டிருக்கும் மாணிக்கம் பிள்ளையிடம் நீ சொன்னதை மறந்து விடாதே சேகர். சேகர் வருவான், வாக்கை காப்பாற்றுவான், ஆதரவு காட்டுவான், கஷ்டம் நீங்கிவிடும், கண்ணியமாக வாழலாம் என்று அவர் இதய அஸ்திவாரத்திலே கட்டும் ஆசை கட்டிடத்தை இடித்து தள்ளிவிடாதே சேகர், இடித்து தள்ளிவிடாதே. வசதி உள்ள உன் அப்பா தடுக்கிறார் என்று வாடி கிடக்கும் உன் மாமன் குடும்பத்தை வஞ்சித்து விடாதே சேகர். பெற்ற தகப்பன் மறுத்தாலும் எதிர்த்து நின்றாலும் நிராதரவாக நிற்கும் கௌரி சுந்தரை காப்பது உன் கடமை. புறப்படு, தயங்காதே. போ சேகர், போ. கௌரி, அப்பா நிலை ரொம்ப மோசமா இருக்கு. பக்கத்திலே இருந்து பார்த்துக்க. நான் போய் டாக்டரையும் சேகரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. பாரு, அப்பா பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. தைரியம் சொல்லு. என்ன? பொய்யாமொழி, கேக்குறங்கடா என்ன உளர்ற? இப்பதாங்க வெளியே போயிட்டு வரேன்னு போயிருக்காரு. வெளியே போயிருக்கானா இந்த அகாலத்திலையா? ஏன்டா அப்பவே என்கிட்ட சொல்லல? தப்பு தாங்க. எல்லா பயலும் கூடிக்கிட்டு என் பையனை கெடுக்கவா பாக்குறீங்க? ஏமா, என் கையால எடுத்து வளர்த்த பிள்ளைய நானே கெடுப்பனுங்களா? இந்த பொய்யாமொழி அப்படி சொல்லாதீங்க. போதுண்டா உன் பழமொழி. இனிமே என்ன கேட்காம இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. அந்த பயக்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. ஆகட்டும். எல்லாம் அந்த கணக்கம் செய்யற வேலை. கௌரி, 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 அழாதே. என்னுடைய கொலைத்தனம் தான் உன் தந்தையின் மரணத்திற்கு காரணம். வாழ்நாளிலே பெரும்பகுதி ஏழைகள் உலகத்திலேயே சஞ்சாரம் செய்த உன் தந்தை சேகரும் பணக்காரன் மகன்தானே நம்மை ஆதரிக்க என்று சொன்ன வார்த்தையை காப்பாற்றவா போகிறான் என்று பண்பட்ட நெஞ்சு புண்பட்டு போய் என்னை ஒருமுறை நிந்தித்து விட்டுத்தான் இறந்திருப்பார். கௌரி, நேர்மையற்ற இந்த உலகத்திலே வாழ்வது தவறென்று நிம்மதியான உலகை தேடி போய்விட்டார். கௌரி, நிம்மதியான உலகை தேடி போய்விட்டார். சுந்தர், சுந்தர், கவலைப்படாதப்பா. அழுதா செத்து போனவங்க திரும்பியா வரப்போறாங்கன்னு சொல்ற சத்தில்லாத சமாதானத்தை நானும் சொல்ல வரல. ரத்த பாசம் கல்மனசையும் கரைச்சே தீருங்கிறது எனக்கு தெரியும். ஆனா மனவியாதிங்கிற காத்து வேகமா வீசும்போது மைதானத்துல கொளுத்தி வைக்கப்பட்ட மெழுகுவத்தி தானே உன் தந்தையினுடைய உயிர். சுந்தர் கௌரின்னு எங்க அப்பா வாய் நிறைஞ்சு கூப்பிடுறது இனிமே என்னைக்கப்பா கேட்க போறேன். எங்க வாழ்க்கை பலகோட்டினால பாய்மரமாகிவிட்டது. சுந்தர், நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னையும் கௌரியும் என் கடைசி மூச்சு இருக்கு வரை காப்பாத்தியே தீர்வேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த ஆறுதலான வார்த்தையை கேட்கறதுக்கு முன்ன எங்க அப்பா ஆவி பிரிஞ்சிட்டு. என்னப்பா செய்யறது? இவ்வளவுக்கும் காரணம் என்னோட தாமதம் தான். உன் அப்படின்னு சடலம் கூட என்ன சபிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்படி ஒண்ணும் இல்ல அத்தா. அவர் சாகும் போது கூட என்ன கடிதத்தை உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னார். சேகர், வாழ்ந்து பின் தாழ்ந்து போன என் குடும்பத்தை வாழ வைப்பது உன் பொறுப்பு. சீமானாக நான் இல்லாவிட்டாலும், பணமும் பொருளும் சேர்க்காவிட்டாலும், நான் பெற்ற செல்வங்கள் சுந்தர் கௌரி இருவரையும் உன்னிடம் ஒப்படைத்து செல்கிறேன். இவர்களை காப்பது உன் கடமை அப்பா. இங்க நீயும் கௌரியும் மணமக்களாக நிற்பதை
ஒரு முறை பார்க்க கொடுத்து வைக்காத உன் மாமன் மாணிக்கம் பிள்ளை. படித்தீர்களா அப்பா கடிதத்தை? மாமாவின் மரணத்திற்கு யார் காரணம் என்பதை யோசித்தீர்களா? பராரியாக நிற்கும் சுந்தர் கௌரியை பார்த்தீர்களா அப்பா? பாக்குறது என்னடா, அவன் செஞ்ச தீவினைக்கு அவன் குடும்பம் அம்போடு தெருவில் நிக்குது. அதுக்கு நான் என்னடா செய்யறது? ஆஹா, இந்த அழகான உதாரணத்தை இத்தனை நாளா எங்கப்பா புதைச்சு வச்சிருந்தீங்க? மாமா, ஒரு சிறு தவறும் உங்கள் குடும்பத்திற்கு எங்கள் அப்பா செய்திருக்க மாட்டாரு. இறக்கும் தருவாயில் கூட நீங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்று தானே வேண்டிக் கொண்டார். உங்கள் தங்கை பெற்ற பிள்ளைகள் நாங்கள் என்பதையும் மறந்து இப்படி தகாத முறையிலெல்லாம் பேசுகிறீர்களே, இதுதான் கண்ணியமுள்ளவர்களின் செயலா மாமா? டேய் சேகர், இந்த பொருளெல்லாம் என்ன இடத்துல கண்ணியத்தை பத்தி பேசுற அளவுக்கு கொண்டாந்துட்டியா? நியாயத்தை யார் வேணாலும் கேட்பாங்கப்பா, அதுக்காக ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்ல. மாமா, என் இறுதி வேண்டுகோள் ஒன்று. கௌரியை சேகருக்கு மனம் முடித்து விடுங்கள். என்னை பற்றி அக்கறை இல்லை. நான் எங்காவது போய் பிழைத்துக் கொள்கிறேன். சேகர கல்யாணம் செய்துக்கிறதுக்கு உன் தங்கச்சிக்கு என்ன யோகிதை இருக்கு? மாமாப்பா, அவர்களுடைய யோகிதையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அத்தா, ஆத்திரப்படாதீர்கள். மாமா, உங்கள் மனம் போல அந்தஸ்துள்ள பெண்ணையே அத்தானுக்கு மனைவியாக்குங்கள். ஆனா இந்த வீட்டில் அடிமை வேலை செய்யும் பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்கள். இவள் உன்னை இந்த வீட்டுல சேர்க்கவும் மாட்டேன், சேகர் உனக்கு கிடைக்கவும் மாட்டான். மாமா, வயது வந்த பருவத்திலே ஒரு பெண் தனிமையா இந்த காலத்திலே வாழ முடியுமா? ஆதரிக்க ஆள் இல்லாம அனாதையா ஒரு அவள் இருக்கிறான். அவளுக்கு எத்தனை அபாயம் வரும் உங்களுக்கு தெரியாதா மாமா? கௌரி, பொறுமையோட நீ எடுத்து சொல்ற புத்திமதிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்க அப்பாவுக்கு அவ்வளவு தூரம் சக்தி போதாது. அவசரப்படாதே சேகர். மாமா, நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. ஒரே வார்த்தையா சொல்றேன், முதல்ல நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. அப்பா, நானும் சீரியஸா தான் சொல்றேன். முதல்ல அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள போக சொல்லுங்க. அது உங்க பாட்டரே வந்தாலும் நடக்காது. இதுக்கு மறுப்பு சொன்னீங்க, பிறகு என்ன இந்த வீட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. புறப்படு. இவங்களோட சேர்ந்து தெருவா அலைஞ்சு சோத்துக்கு தேவை போட்டா தான் உனக்கு புத்தி வரும். அப்பா, அலையும் நிலை எனக்கு ஏற்பட்டாலும் உடம்பிலே வலுவிருக்கிறது. உழைத்து ஊதியம் பெற்று இந்த இருவரையும் ஆயுள் பரியந்தும் காப்பாற்ற தைரியமும் இருக்கிறது. ஆனால் உங்களைப் போல் உதவி செய்தவர்களுக்கு உள்ளபூர்வமாக துரோகம் செய்ய என் மனம் இடம் கொடுக்காதப்பா. அத்தா, எங்களுக்காக உங்க அப்பாவை பகைக்கிறதா? பேசாம இரு கௌரி. இந்த உலகமே இவர் வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறதா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கார். சேகர், பதட்டப்படாதேப்பா. சும்மாரப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து மூட்டை தூக்கினாலும் 30 கௌரிக்கு சோறு போடலாம். புறப்படு சுந்தர், வா கௌரி. புறப்படு. அதுக்காக நான் கவலைப்பட போறது இல்லை. போடா வெளியே. சபாஷ் சேகர், இத்தனை நாட்கள் போராடி இன்றுதான் உனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. அப்பா, உங்களுக்கு வணக்கம். நான் போயிட்டு வரவே மாட்டேன். வாங்க போகலாம். தம்பி, ஐயா ஏதோ கோவத்துல சொன்னா அதுக்காக நீ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போலாமா? போட்ட சாப்பாடு ஆகி போகுது. வாங்க தம்பி, சாப்பிடலாம். அடே சண்டாளா, பொய்யாமொழி. இத்தனை நாட்கள் கர்ம சோற்றிலே வளர்ந்த இந்த சரீரம் இனிமேலும் சுகமாக உட்கார்ந்து சாப்பிடாது. இந்த கட்டை வெளியே போய் கூலி வேலை செஞ்சு உழைச்சு தாண்டா சாப்பிடும். இந்த வீட்டு சாப்பாட்டை நாய் சாப்பிடாது. இந்த 2ஐயும் சாப்பிட சொல்லு. வாங்க போகலாம். அப்பா, குட் பை.